நீங்க கொய்யாக்கா டங் கிளீனர் யூஸ் பண்ற எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் பண்றேன். இந்த பிஹைண்ட் ரூட்ஸ்ல நீங்க ரெகுலரா டெய்லி ஒரு கொய்யாக்கா சாப்பிட்டுட்டு நீங்க டங் கிளீன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளீன் பண்ணும்போது மாவு மாதிரி வராது. எப்படி நாக்கு தான் நம்மளோட வயிறோட ஒரு இண்டெக்ஸ். நாக்க நீட்டுன்னு டாக்டர் காமிக்க சொல்றோம். அந்த நாக்கு எப்படி இருக்கோ அதை வச்சு பல வியாதிகளோட அறிகுறிகளை நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப நீங்க அந்த டங் கிளீன் பண்ணும்போது வெளியே எப்படி கிளீன் பண்றதுக்கு எதுவும் இல்லையோ அதே மாதிரி வயிற்றுக்குள்ள அதே மாதிரி லிவர் எல்லாத்துலயுமே சரியாகும். சோ அந்தந்த சீசன் ரெண்டாவது ரொம்ப மிஸ் பண்ணி நம்ம இப்ப ரீசெண்டா போட்டு நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு லிவர்ல இருக்க டாக்ஸின்ஸ் மட்டும் சரி பண்ணாம பித்தப்பை கற்கள் உருவாகுதையும் தடுக்கும். அண்ட் நீங்க நைட்ல சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா கண்டிப்பா நெஞ்சு எரிச்சல் ஒரு அல்சர் வரும். அது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் 11 o'clock போல சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பீட்ரூட் ஜூஸ் சர்க்கரை நோயாளிகளா நீங்க இருக்கும் பொழுது பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம சிகப்பு முள்ளங்கி சாறு குடிக்கலாம். வெறும் முள்ளங்கி சாறு குடிச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு 4 மிளகு போட்டு குடிங்க. ஏன்னா சளி பிடிக்கும் முள்ளங்கி. லைட்டா வார்ம் பண்ணிட்டு சூப்பு மாதிரி குடிச்சுக்கலாம். 4 மிளகு போட்டு. வெறும் வெள்ளை முள்ளங்கியை விட சிகப்பு முள்ளங்கி சாப்பிட்டா அப்படியே பீட்ரூட் எஃபெக்ட் இருக்கும். சுகரும் கூடாது. சக்கரை வியாதி உள்ளவங்க சிகப்பு முள்ளங்கி சாப்பிட்டுக்கோங்க. சக்கரை வியாதி இல்லாதவங்க மாசமா இருக்கவங்க எல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க. குழந்தைக்கும் நல்ல ஹெல்த்தி. பேபியோட கலர் காம்ப்ளெக்ஷனும் கூடும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும். பிபி வராது. பிரெக்னன்சில வந்து நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்க அது உதவும். மேடம், இப்போ பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க எந்த உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும்? இதெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்ற உணவு வகைகள்லாம் என்ன? கற்கள் இருக்கிறவங்க பால், தயிர், நெய், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி எண்ணெய் பலகாரங்கள், பொரிச்சது, மைதா ஐட்டம் சாப்பிடக்கூடாது. அண்ட் இந்த நான்வெஜ்ல வந்து குழம்பு மீன் எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே கிரேவி ஊத்துக்கலாம். இப்ப மட்டன் குழம்போ இதுவோ சாப்பிடலாம். ஆனா அவங்க வந்துட்டு அந்த பீசஸ் நிறைய சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு லிவருக்கு பயங்கர லோடா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க லிவர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்றதுக்கான அறிகுறி வந்து கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு ரொம்பிக்கிறது, வயிறு ஊதிக்கிறது, கேஸ் தொந்தரவு இருக்கிறது. காலை தூங்கி எந்திரிக்குமா வயிறு பிளாட்டா இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டு வயிறு ரொம்பிடும். ஈவினிங் ஒரு 4 o'clock 8 o'clock பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். எஸ்பெஷலி பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்னாடி வயிறு பயங்கரமா ஊதி இருக்கு. மாதவிடாய்க்கு முன்னாடி என்ன சொன்ன ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால லிவர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாதவங்களுக்கு வயிறு நல்லா ஊதிக்கும். பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா வயிறு பிளாட் ஆயிரும். இது நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே பீரியட்ஸ் வயிறு ஊதிக்குது, பீரியட்ஸ் ஆகி முடிச்சப்பறம் வயிறு பிளாட் ஆயிடுதுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அலாரம் தான். ஓகே, இல்ல எனக்கு வந்துட்டு என் லிவர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல, நான் ஒழுங்கா உடற்பயிற்சி பண்ணல, நான் எக்ஸசைஸ் பண்ணும், லிவரை சுத்திகரிக்கணும், லிவர்ல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும். சரி, கொஞ்ச நாள் ஆப்பிள் சாப்பிடு, ஆரஞ்சு சாப்பிடு, பீட்ரூட் ஜூஸ் குடி, கொடுக்காப்புளி சாப்பிடு, வேர்க்கடலை சாப்பிடு, லிவர் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கோ, ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், கடையில வாங்குற ஐட்டம்ஸ் கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணு, 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணு, 1 மணி நேரம் வேர்க்க விடு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வயிறு குறைஞ்சிரும்.